தோளுயர்த்தி மார்நிமிர்த்தி மீசை வானுயர்த்தி நிற்கும் வீரத்தமிழன் பாரதி. பாரதி கண்ட புதுமை பெண்ணாம் நான் உங்கள் விஷாலி கண்ணன். அங்கிங்கினாதபடி எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளாம் வடக்கம்பட்டியில் வீற்றிருக்கும் முனியாண்டி சாமியை வணங்கி என் சிந்தனையில் உதிர்ந்த சில வரித்துளிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் பெருமை கொள்கிறேன். கலைகளால் நிறைந்திட்ட நம் குலதெய்வ திருக்கோயில் கோபுரத்தை கலர்கலராய் வண்ணம் தீட்டி கலைநயத்தோடு வீற்றிருக்க, கலர்கலராய் பொம்மைகளாம் வீதி எங்கும் நின்றிருக்க, விண்ணை காண முடியா பந்தல்களாம் வீதி எங்கும் போட்டிருக்க, வீதி தரையெல்லாம் மாக்கோலம் கலர்கலராய் வரைந்திருக்க, ஊரெங்கும் பூவாசம் வீடெங்கும் கமகமக்கும் விதவிதமாய் உணவுகளாம், உறவெல்லாம் கூடிவிடும் உற்சாகம் பொங்கிவிடும், ஊரே சொர்க்கமாய் காட்சி தரும், விதவிதமாய் உடைகள் உடுத்தி இளமை எங்கும் உலா வரும், ஊரே மாறிவிடும் குறைவில்லா விருந்தோம்பல், ஊரே மனமுனுக்கும் பாசமுடன் பந்தி வைக்கும் உள்ளமாகிவிடும் ஒரு பூந்தோட்டமாய். ஏனென்றால் நடப்பது நம்ம ஊர் திருவிழா. கட்சி கூட்டங்கள் போல் விதவிதமாய் கரை வேட்டிகள் இல்லாமல் நம் தேசிய கலாச்சாரத்தை நினைவூட்டும் காவி வேட்டிகள், நம் ஒற்றுமையையும் அமைதியையும் நினைவூட்டும் வெள்ளை வேட்டிகள், நம் ஊரின் பசுமையை நினைவூட்டும் பச்சை வேட்டிகளும், குழந்தைகளின் குதூகலிப்பும் குறைவில்லா சந்தோஷமும், இவை அனைத்தும் நாம் காண கண் கோடி வேண்டும். இன்னொரு திருவிழா எப்பத்தான் வந்திடுமோ, நிறைவு பெறும் நேரத்தில் ஏக்கம் தான் வந்திருக்கு. பார்த்து பார்த்து ரசித்திடத்தான் யூடியூப் சேனல் தான் இருக்கு. திரும்பவும் தான் ரசித்திடுவேன், தீரும் வரை பார்த்திடுவேன். என் திருவிழா தாகத்தை நன்றியுடன் கூறுகிறேன். தனித்து செய்ய இயலா பொது காரியங்களை ஒன்று கூடி முடிப்பது வழக்கம். லாப நஷ்டம் பாராமல் சுய விருப்புகளுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு கைகளாக கூடி இணைந்து கோடி கைகளாக இணைந்து முனைந்து செய்யும் நேரம் இது. சினந்து கொள்ள கூடாது என்றுணர்ந்து நான் எனும் மகந்த இணைந்து நாம் எனும் அனைவரும் என்றுணர்ந்து மன்றத்தில் கூச்சலிட்டால் மலை போல் வேலை என்றும் நொடியில் முடிந்திடாது. ஊர் கூடி தேரெடுத்தால் தொய்வின்றி வந்து சேரும். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லையெனில் அனைவருக்கும் தாழ்வு என்று உணர்ந்து செயல்பட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் பெருமிதத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் விஷாலி அவர்களை நமது இரு கரங்களால் கூப்பி அவர்களுக்கு மகிழ்ச்சி தெரிவிப்போம். அப்படியே எல்லாம் உட்கார்ந்து நல்லா இருக்கேன். அப்படியே உட்காருங்க ப்ளீஸ், அப்படியே உட்காருங்க, சேர் போட்டு கூட உட்காருங்க. அடுத்ததாக சக்தி அவர்கள் சக்தி சக்திக்கு அடுத்ததாக யாருங்களா? சக்தி கட்டி யாருக்கா? டைம் இல்லை, அவ்வளோதான், அப்புறம் முடிச்சிருவோம். சிலம்பம் யாரு? கவின். கவின் அவர்கள் அடுத்து சிலம்பம் வந்து முன்னாடி சேர்த்து நின்றுங்க. மருத்துவ அடுத்து ராகுல் கராத்தே, அவர் இன்டர்நேஷனல் லெவலில் போயிட்டு வந்திருக்காரு. ராகுல் கராத்தே அவர்களை மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டார்ட். எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே ஓடிக்கொண்டிரு. எந்த வேர்வைக்கும் வெற்றிகள் வேர்வைக்குமே, உன்னை உள்ளத்தில் ஊர்வைக்குமே. உன்னால் வாழா, உன்னால் முடியும். நன்றி நன்றி தம்பி சக்தி அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாகவும் உம்படிவார் பங்காளிகள் அனைவரின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தயவு செய்து பேரு குழந்தை பேர் வரப்ப அம்மா அப்பா நைனா பேரு கேட்டுருங்க. நைனா அம்மா பேரு அலோட் பண்ணி அங்க இருந்து நேம் கவின் சிலம்பாட்டம். நைனா பேர் சொல்லுப்பா.
நாகேஸ்வரி அவர்களின் மகன் கவின் அவர்கள் வந்து சிலம்பம் சுத்துறாங்க. ரெடி Cleared. நன்றி 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 தம்பி கவின் அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்ததாக பேர் என்ன? SS அழகர்சாமி அவன் மகன் சாய் நித்திரன் அவர் வந்து சிலம்பம் சுத்துறாங்க. நாளைக்கு நீங்க வெளியே வந்துருங்க, நீங்க வெளியே வந்துருங்க. பாட்டு இருக்கா? பாட்டு போட்டு விடுங்க. Cleared. நமது அவர்கள் சிலம்பாட்டம் சவுண்ட் வச்சுங்க. ஸ்டார்ட் மியூசிக். ஓகே. அடுத்ததாக சுரேஷ் ஏதாவது மியூசிக் போட்டுருக்கா? ஏதாவது நன்றி. அவர்களின் மகள் சிலம்பம் இதோ உங்கள் முன்னால். ஒரு அந்த கிருஷ்ணன் பாட்டு பாடின சின்ன பிள்ளை பேர் அந்த முதல் அண்ணன் சார். ஓகே ஓகே. அது அழைச்சு
தயவுசெய்து அந்த பிள்ளைகளோட பாட்டு ரெடி பண்ணி வச்சிருங்க. டைம் இல்லை, அதனால நம்ம பிள்ளையோட திறமை சரியா காட்ட முடியாத சூழ்நிலையா இருக்கு. தயவுசெய்து எல்லாம் உட்காந்தீங்கன்னா எல்லாரும் உங்களுக்கு நாம கொடுக்கிற பெரிய தண்டனை. நன்றி நன்றி நன்றி. மைக் கொடுப்பா. நன்றி நன்றி நன்றி. நன்றதாக ஒரு விளக்குரை ரிஷன் கண்ணா நிதி அவர்களின் சென்னை. பெரியவர்களே, தாய்மார்களே, என் ரத்தத்தின் ரத்தமான அன்புடன் பெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிக அருமை. கம்மியாக இருப்பதா வேகமாக வாங்க. ரியா கடுத்ததாக யார் வருவா? ரியா கடுத்து அதாவது நம்ம பிள்ளை தம்பி என்னாச்சு? ஆமா ஆமா ஆமா. அடுத்ததாக ரியா கடுத்து. டைம் எல்லாம் முடிஞ்ச போறோம். அப்புறம் பிள்ளை எதுவும் சங்கடப்படாதீங்க. டைம் இல்ல. ரியா அதுக்கு அடுத்து என்ன பத்தி ஆதிக்கா சுவஸ்திகா என்னது திரிசாவா? சூப்பர். எல்லாம் கை தட்டுங்க. பிள்ளைக்கு ஒரு உற்சாகத்தை கொஞ்சம் நேரம் சூட வரட்ட. அடுத்தது அடுத்து உள்ளவங்க மைக்கா டைலாக் வேணுமா? இல்ல. மார்வேட போட்டியில் அந்த கிருஷ்ணனை நேரில் வருவது போல் இதோ உங்கள் முன்னால் சென்னை அந்த கிருஷ்ணனுக்கு ராதை அவர்கள் நமது அனைவரையும் வரவேற்கிறோம். வயர் இருக்குப்பா. அப்படி வரிசை பின்னாடி வாங்க. வயர் இருக்கு, இங்கிட்டு வராங்க, அங்கிட்டு போங்க. ஹலோ, இந்த மார்வேட்ட போட்டியில வரிசையா வந்துருங்க. மார்வேட்ட போட்டியில் கலந்து கொண்ட பிள்ளைகள் கூட வரிசையா இருப்பாருங்க. அந்த பிள்ளை வாப்பா நீ டைலாக் வேணாம் வேணாம். அந்த பிள்ளைய கூட வரிசையா இருப்பாருப்பா. மார்வேட போட்டியில வர எல்லாத்தையும் வரிசை அடிப்பாட்டுங்க. அவங்க டைலாக் இருந்து பேசிட்டு போயிட்டோம். வரிசை அடிப்பாட்டுங்க. டைட்டில் ஒரு போட்டியில் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் சொல்லியிருக்க. நீ வெளியே நில்லுங்கம்மா. ஏற்பாடு நிப்பாடியா? நிப்பாட்டுப்பா. நீ பேசியா? அவர் கிருஷ்ணா மட்டும்தான் சொல்லியிருக்காரு. பாப்பா பேரு இளவெங்கட். நன்றி நன்றி. அடுத்து யாரு? இந்த பெண்ணடம் பாட்டி அவர்களின் குடும்பத்தார்கள் ஒரு 7 பேர் சேர்ந்து ஒரே புரோகிராம் 3 நிமிடத்தில் முடிப்பதாக கூறியுள்ளார்கள். அவர்கள் புரோகிராம் மட்டுமே உள்ளது. டக்குன்னு வந்து முடிச்சு விடுங்க. இங்குள்ள அனைத்து உறவுகளுக்கும் உட்காருப்பா. இங்குள்ள அனைத்து உறவுகளுக்கும் என் இனிய
வணக்கம். நான் சுதீஷ்ணா ஸ்ரீ. வருங்கால இளைஞர்களுக்கு முன் உதாரணமாக கருதப்படுபவர் APJ அப்துல் கலாம். அவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி தான் நான் இப்போது பேசப் போகிறேன். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனுல் அப்தீனுக்கும் ஆஷி அம்மாவுக்கும் மகனாக தமிழ்நாட்டில் உள்ள ராமநாதபுரத்து மாவட்டத்தில் இருக்கும் ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். இளமை பருவம். இவர் ராமேஸ்வரத்தில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் தன்னுடைய இளமை படிப்பை தொடங்கினார். அவரின் குடும்பம் ஏழ்மையில் இருந்த காரணத்தினால் தன்னுடைய குடும்பத்திற்காக வேலைக்கு சென்றார். பள்ளி நேரம் போக மீதி நேரங்களில் தன் குடும்பத்திற்காக செய்தித்தாள்கள் விநியோகம் செய்தார். கல்லூரி வாழ்க்கை. தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த கலாம் திருச்சிராப்பள்ளியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தன் இயற்பியலை படித்தார். பின்னர் 1954ஆம் ஆண்டு இயற்பியலில் பட்டமும் பெற்றார். ஆனால் இயற்பியலில் ஆர்வம் இல்லாததை உணர்ந்த அவர் 1955ஆம் ஆண்டு இயற்பியலில் ஆர்வம் இல்லாததை உணர்ந்த அவர் 1955ஆம் ஆண்டு தன்னுடைய விண்வெளி பொறியியல் படிப்பை படிப்பதற்காக MIT காலேஜில் சேர்ந்தார். விஞ்ஞானி ஆன கலாம் தன்னுடைய படிப்பை முடித்த பிறகு 1960ஆம் ஆண்டில் விண்வெளி பொறியியல் என்ற பெயரில் அமைக்கப்பட்ட ஒரு முக்கியமான தேர்வில் வெற்றி பெற்று அவர் ஒரு இஸ்லாமிய குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் என்று நிரூபித்தார். அதில் அவர் ஒரு சிறிய ஹெலிகாப்டரை இந்திய ராணுவத்திற்காக தயாரித்து கொடுத்தார். அனைவருக்கும் நன்றி. அடுத்ததாக கண்ணன் நிமிதா அவர்களின் மகன் ரிஷன் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் மைக்கேல் ஜாக்சனாக இதோ பாடல். கைதடிங்க பாதார வேலையை தெரியுமா? பாபா கைதடிங்க பாதார நீங்க நம்ம ஊருக்கு மக்கள் கட்செல்லாம் வந்திருக்காரு. நன்றி 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 மைக்கேல் ஜாக்சன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தாம்பரம் நவீன் அவர்களின் குழந்தை கீர்த்தி அவர்கள் இதோ உங்கள் முன்னால் டான்ஸ்.
ஆடு அருமை கைத்தட்டுங்க. அடுத்தவங்க டிராமா வந்துட்டு இருக்கு. டிராமா ஒரு 5 நிமிடங்கள் ஒரே குருவாக செய்கிறார்கள். ஓடி விளையாடு பாப்பா என்று தலைப்பு வைத்துள்ளார்கள். இதோ உங்கள் முன்னால் குழந்தைகளின் அற்புத நாடக நிகழ்ச்சி. ஆன்லைன் கிளாஸ் முடிஞ்சு பூ வந்தாச்சு. இங்க வந்து எல்லாரும் கூட சேர்ந்து ஜாலியா விளையாடலான்னு பார்த்தா இங்க இருந்து யாரும் வெளிலலாம் வரமாட்டாங்களா? தெரியலக்கா, வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் எல்லாரையும் கூப்பிடலாம். சரிவா போலாம். ரஞ்சனா, சுரக்ஷா, லோயிதா, வாங்க விளையாடலாம். ரஞ்சனா, சுரக்ஷா, லோயிதா, வாங்க விளையாடலாம். அப்படி என்ன இன்ட்ரெஸ்டா பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க கூப்பிடுறது கூட காதுல இல்லையா? பாருங்க, டிவிலே மூழ்கிட்டாங்க. அக்கா ப்ளீஸ் மூவ், நாங்க சின்சான் பார்த்துட்டு இருக்கோம். டோன்ட் டிஸ்டர்ப் அஸ். இது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸ்னு உட்காந்துருந்தீங்க, இப்ப வந்தா டிவி பாக்குறோங்கிறீங்க. எப்பதான் நீங்க வெளில வந்து விளையாடுவீங்க? வெளில நிறைய ஜாலியான கேம்ஸ் இருக்குப்பா, விளையாடலாம். ட்ரெஸ்ஸா இருக்கானா வாஷிங் மிஷின்ல போட்டுக்கலாம். கண்ணு கெட்டு போச்சுன்னா என்ன செய்வீங்க? அங்க பாருங்கக்கா, அந்த தம்பிகளும் இவங்கள மாதிரி போன்ல கேம்ஸ் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. சின்ன பசங்க கையிலேயே போன் கேம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. வாங்க, உங்களுக்கு நாங்க நிறைய கேம்ஸ் சொல்லி தரோம். அது ஜாலியாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். கேம்ஸ்ல ஹெல்த்தியா எப்படி? வெளில வந்து விளையாண்டா கால் தானே வலிக்கும். ஹெல்தி மட்டும் இல்ல, அறிவையும் வளர்த்துக்கலாம். கேம்ஸ்ல ஸ்கோர் தானே ஏறும், வெளிய வந்து விளையாண்டா அறிவு ஏறுமா? அக்கா, பேட் பாய்ஸ்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டாங்களா? அதுக்கு தான் நம்ம தனித்தனியா விளையாடாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடுறோம். அதுக்கு தான் நம்ம வீட்டு பெரியவங்க கண்ணுக்கு முன்னாடி விளையாடணும். அக்கா, எங்க அவ்வா நீனாம சொல்லுவாங்க, ஆபீஸ்ல தானே நான் வீட்டுக்கு வந்து ஏனோன்ற உடம்பு என்னத்துக்கு தான் அவரதுன்னு கேட்பாங்க. அதை கண்டுக்காம செல்லே இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க. அக்கா அக்கா, எங்க அம்மா கூட டெய்லியும் பிக் பாஸ் தான் பார்ப்பாங்க. அம்மாவே நைனாவே நான் விளையாட வரவே மாட்டாங்க. என் கையில போன கொடுத்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிடுறாங்க. பாருங்க, நீங்க பிஸியா இருக்கும் போது எங்க கையில போனை கொடுத்து பாருன்றீங்க. நாங்க கேட்கும் போது மட்டும் எப்ப பார்த்தாலும் போனே நோன்றீங்க. எங்க பாட்டிலாம் உங்களுக்கு பல்லாங்குழி தாயம் தானே சொல்லி கொடுத்தாங்க. ஆனா நீங்க எங்க கையில போனை கொடுத்தே பழகிட்டீங்க. மிஸ்ஸெல்லாம் உங்களுக்கு டிவி மொபைல் தான் பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? அப்படி என்ன இருக்கு உங்க ஆன்லைன் கேம்ஸ்ல? நாங்க எங்க ஆன்லைன் கேம்ஸ்ல ஃப்ரீ ஃபயர் விளையாடுவோம், பப்ஜி விளையாடுவோமே. எது யாரெல்லாம் சொல்றது யாரெல்லாம் கொல்றதுன்னு யோசிக்கிறதா? எங்க போன்ல எங்களுக்கு கேண்டி கிரஷ் இருக்குது. வாங்க நம்ம சீரகம் கையில வச்சுடலாம். அந்த சீரகத்தை அப்படியே சாப்பிடலாமா? பாப்பா கிட்ட வா, அந்த பக்கம் சாப்பிடலாமே. நாங்க விளையாடுற கேம்ஸ் மாதிரி உங்க கேம்ஸ்ல வெரைட்டிஸ் இருக்கா? என்னது வெரைட்டிஸா? விளையாடலாம், பல்லாங்குழி விளையாடலாம், தாயம் விளையாடலாம், கிட்டிப்புல் விளையாடலாம். தாயம்னா மேக்ஸ், பல்லாங்குழினா ஷேரிங், கிட்டிப்புல்னா நீங்க போன்ல விளையாடுற ரியல் கிரிக்கெட். அதுவே நீங்க வெளில வந்து கிரிக்கெட் விளையாண்டீங்கன்னா உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும். நீங்களாம் மிஷின்ஸோட விளையாண்டுட்டு இருக்கீங்க. வாங்க இயற்கையோட விளையாடலாம். அப்பா போதும், எனக்கு மூச்சு வாங்குது. சரி வாங்க, நீங்க சொல்ற கேமே விளையாண்டு பார்ப்போம்.
சொல்லி தரீங்களா? ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் உனக்கு தேன் மிட்டாய், கடலை மிட்டாய், பொரி உருண்டை அதெல்லாம் இருக்குது. ஜங்க் ஃபுட் சாப்பிட்டேன்னா உனக்கு வயிறு தான் வலிக்கும். ஏன்னா லூஸ் மோஷன் போகுமாக்கா? நீங்க ஃபோன், லேப்டாப், இன்டர்நெட், டேப் இதெல்லாம் அனாவசியமா யூஸ் பண்ணாம அத்தியாவசியத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. நீங்களாம் மிஷின்ஸோட விளையாடிட்டு இருக்கீங்க, வந்து இயற்கையோட விளையாடுங்க. உங்க உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். வாங்க நம்ம விளையாடலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு விழிப்புணர்வு நாடகங்களை ஏற்பாடு செய்து கொடுத்த நமது பெண்ணிடம் பாண்டி அவர்களின் குடும்பத்தார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்ததாக வெங்கடேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் கோயில் முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேஷ் அவர்கள் எங்கிருந்தாலும் அழகர் சாமி கோவிலில் நீங்க போய் நம்ம கோயில் இருக்க பரிசு பொருளை எடுத்து வந்து யாரும் கூட்டு போங்க தம்பி. நமது நிர்வாகிகள் இளைஞர் குழுவை சேர்ந்தவர்கள் தம்பி நீங்க எல்லாம் போய் அப்படி கோயில பரிசு இருக்கு அப்படி எடுத்து வந்துருங்க. போங்க அங்க அவங்க கூட போய் கோயில பரிசு பொருட்கள் எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. கோயில் நம்ம அழகர் சாமி கோயில பரிசு பொருள் இருக்கு, எடுத்துருவாங்க. இதோ நிறைவாக நமது கலைஞானி அவர்கள் உங்களிடம் இதோ ஒரு 3 நிமிடம். நம்ம ஊர் சிறப்பு வடக்கம்பட்டி, வடக்கம்பட்டி நம்ம ஊர் வடக்கம்பட்டி. எத்தனை எத்தனை அற்புதம், அழகும் நிறைந்த ஊர். சிறு கிராமம், ஆனால் சிறப்பான கிராமம். அழகு அழகு, எங்கள் ஊரே தனி அழகு. கோயில் அழகு, குளம் அழகு. அது மட்டுமா, நம் நாட்டின் சிறப்பு விவசாய அழகு. தானத்தில் சிறந்தது அன்னதானம். நம் ஊரின் திறமை அன்ன விநியோகமே. முனியாண்டி விலாஸ் என்றால் தெரியாதோர் இல்லை, மேலை நாட்டிலும் நம் உணவகத்திற்கு குறை இல்லை. முனியாண்டி விலாஸ் என்றால் தெரியாதோர் இல்லை, மேலை நாட்டிலும் நம் உணவகத்திற்கு குறை இல்லை. பிழைப்புக்காக 4 பக்கமும் சென்றோம், எல்லா துறையிலும் வென்றோம். எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் சந்தோஷம் தருவது நம்ம ஊர் தான். எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் சந்தோஷம் தருவது நம்ம ஊர் தான். ஒன்று கூட திருவிழா நடத்திடுவோம், திருவிழா என்றால் ஓடோடி வந்திடுவோம். எத்தனை வசதிகள் நகரத்தில் இருந்தாலும் நம்ம ஊருக்கு நிகர் எதுவும் இல்லை. உறவுகள் ஒன்று கூட திருவிழா, பிரிந்தோர் ஒன்று சேர திருவிழா. பிரிந்தவர் பழையதை மறந்து ஒன்று சேர்ந்திடுவர். மாமன் மச்சான் கைகோர்த்து நடந்திடுவர். கைபேசியை பெட்டிக்குள் வைத்திடுவோம், கவலை வேலை பலவையெல்லாம் மறந்திடுவோம். திருத்து பேசி மகிழ்ந்திடுவோம், உறவுகள் மனதை நின்றிடுவோம். பாண்டிய மண்ணில் பிறந்தவர்களின் பெருமை உண்டு, திருமலை நாயக்கர் வம்சாவளி என்ற பெயர் உண்டு. நம் மண்ணிற்கு என தனி சிறப்பு உண்டு, நம் வம்சத்திற்கு தனி வரலாறே உண்டு. நம் ரத்தத்தில் பிறந்தது வீரம், நம் ஒன்று கூடி வாழ்வது நம் நோக்கம். எங்கும் இல்லா திருவிழா நம் ஊரில், அதை நாடையே வியந்து பாராட்டுகிறது. பிரியாணி திருவிழா என்று பெயர் கொடுத்து பெருமைப்படுத்தியது தொலைக்காட்சி. அந்த திருவிழாக்கான எல்லா மதத்தினரும் திரும்பி வந்தனர். எங்கு வேண்டுமானாலும் வாழ்த்திடுவோம், வயதானால் சொந்த ஊர் வந்து சேர்த்திடுவோம். உயிர் எங்கு பிரிந்தாலும் உடல் சொந்த மண்ணிற்கு கொண்டு வந்திடுவோம். உயிரை இறைவனுக்கு அர்ப்பணித்தோம், உடலை சொந்த மண்ணிற்கே கொடுத்திட்டோம். எங்க ஊர் வடக்கம்பட்டி, எங்க ஊர் வடக்கம்பட்டி என பெருமையாய் சொல்லி வணக்கம் கூறி நன்றி கூறி நன்றி. கலாநாடு கேசவன். நன்றி 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 நன்றி. நிறைவாக அருமையாக பேசிய நமது
கலாராணி அண்ணே அவர்களுக்கு நிர்வாகத்தின் சார்பாகவும் அசோக் கம்பெனி சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் பரிசு பொருட்கள் கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவது. திரு ஆலங்குளம் ஸ்ரீ ஆலங்குளம் ஸ்ரீதர் அவர்கள் எங்கிருந்தாலும் பிரசாதம் கொடுக்கும் இடத்திற்கு செல்லவும். பிரசாதம் கொடுக்க ஆள் வந்து விட்டார்கள். தயவு செய்து வாங்கி அம்மன் அருளை பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். வேறு பிரசாத பை வாங்காத யாராவது இருந்தாலும் தங்களது பெயர்களை கூறி பிரசாத பைகளை பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது கோலப்பட்டிகளின் முடிவு அறிக்கை வந்துள்ளது. இது 5வதாக உங்களிடம் 5வது பிரைஸாக தேர்வு செய்யப்பட்ட கோலப்போட்டி கலை நிபுணர்களின் இன்னும் சிறிது நேரத்தில் தென் மாவட்ட ஒருங்கிணைந்த நலச்சங்கம் தமிழ்நாடு அரசு கலை பண்பாட்டு துறையின் சன் டிவி ஜெயா டிவியில் பங்கு பெற்ற தென்னிந்திய நடிகர் சங்கம் உறுப்பினர் சின்னத்திரை நடிகர் திரு நாராயணன் அவர்கள் வழங்கும் மதுரை சுரவி நடன நாட்டிய நிகழ்ச்சி கிராமிய தெம்பாங்கு நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது. இதோ கோலப்பட்டியில் 5வது இடத்தை பெற்றுள்ளவர் நம்பர் 17 அபிநயா அவர்கள் 5வது இடத்தை பெற்றுள்ளார்கள். வெற்றியத்தை இன்னும் சிறிது நேரம் கழித்து அறிவிப்போம். இதுவரை வந்த தகவலின்படி 5வது தேர்வாளர் திருமதி அபிநயா அவர்களை நமது கலைக்குழு நமது உம்முடிவார் பங்காளிகளின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக 4 பரிசுகளும் வெகு விரைவில் அறிவிக்கப்படும். ரெடி ரெடி ஸ்டார்ட். இது உங்கள் முன்னால் ஒரு நிமிஷம். பரிசு பொருள் ஓபன் பண்ணவனா நான் சொல்றேன். அதே மாதிரி எழுதி நான் சொல்றேன்.
மலரி நாராயணன் அவர்கள் குடும்பத்தாரில் பூரம் கலை குடும்பமாக வளர்த்துள்ளார்கள். அடுத்ததாக சிதிக் பாண்டியன் அவர்கள் இதோ உங்கள் முன்னால் பாடப்பட்டுள்ளது. என்ன பாட்டு? என்ன பாட்டு? நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக என்ன பண்றா போடு. நீங்களா ஆடுறீங்களா? மொத்தமா ஒரு பாட்டுக்கு ஆடுறீங்க எல்லாம். இந்த பாட்டுக்கு ஆடுற பின்னாடி ஆடுங்க. அதையா திரு நவராஜ் நைனா அவர்களின் புதல்வன்
இப்ப நம்ம பெண்கள் எல்லாம் சேர்ந்து ஆடலாம். ஒண்ணு யாரும் வீடியோ எடுக்க கூடாது. ஏன்னா இது வந்து நம்ம ஊர் திருவிழா. அப்படியே இருந்த இடத்துல எல்லாரும் ஆடுங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுவோம். லாஸ்ட் ஒரு பாட்டு பருத்தி விரும்பட்டுருக்கானே இன்னும் பருத்தி விரும்பட்டு எல்லாம் ரெடியா ஆடுறீங்களா? பெண்கள் ஆடுறீங்களா? யாரும் வீடியோ எடுக்க கூடாது. எந்த ஆம்பளை யாரும் வீடியோ எடுத்தாதீங்க. நம்ம பெண்கள் சந்தோஷமா ஜாலியா ஆடிட்டு 11 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆடுறோம். ஆடுங்க, எல்லாருமே ஆடுங்க. புதுப்பாட்டு பருத்தி விரும்பட்டு போட்டு விடுங்க. பாடுங்க நீதான். தயவு செய்து யாரும் இடந்து இல்லாமல் பெண்கள் போகாம சந்தோஷமா ஆடுங்க. கேமரா தட்டி விட்டாதீங்க. யாரும் வீடியோ எடுக்க வேணாம். ஆடுறாங்க யாரும் நம்ம பிள்ளை ஆடுறாங்க. எல்லாருமே சேர்ந்து ஆடுங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணி ஓட்டமும் ஆடுங்க. கேமரா தட்டி விட்டாங்க. ஆடுங்க. போடு
திருவிழா இனிது ஆர்வமாக இருக்கின்றது என்று நினைத்துக் கொண்டு இதோ நமது மைக்கை கலை நிகழ்ச்சி நடத்தும் நமது அண்ணன் சின்னத்திரை நடிகர் நாராயணன் அவர்களிடம் வழங்கி அவர்களின் கலை நிகழ்ச்சி இதோ உங்கள் முன்னால் ஆரம்பமாக உள்ளதால் ஆங்காங்கே உள்ள நமது உப்படிவார் கமிட்டி நிர்வாகிகள் அனைவரும் மேடை முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் மரியாதை செலுத்த இருப்பதாலும் பரிசுகள் வழங்க இருப்பதாலும் நாளை கலை நிகழ்ச்சி நடக்க இருப்பதாலும் தயவு கூர்ந்து அனைவரும் மேடைக்கு முன்பு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. தம்பியா அப்படி சுரபி நாராயணன் அவர்களின் கலை நிகழ்ச்சி துவங்குவதற்கு முன்னால் நமது திருக்கோவில் திருப்பணிக்கு உபயதாரரான திரு அழகர்சாமி ராஜாராம் முருகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நமது திருக்கோவில் திருப்பணிக்கு தரைதளம் பதித்து கொடுத்த திரு அழகர்சாமி பிரதர்ஸ் அழகர்சாமி அவர்களையும் திரு ராஜாராம் அவர்களையும் திரு முருகன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். சீனி தாமர சீனிவாசன் இங்கே இருக்கீங்க. Disconnected. திரு சுரபி நாராயணன் அவர்கள் கலை நிகழ்ச்சிகளை தோன்றும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவங்க சுரபி நாராயணன் தயாரா இருக்கீங்களா? திரு அழகர்சாமி அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். நமது திருக்கோவில் திருப்பணிக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை செய்த நமது திருமங்கலம் தம்பி அழகர்சாமி முருகன் ராஜாராம் சகோதரர்களுக்கு இந்த கதராடையை பொன்னாடையாக கருதி அறிவிக்கிறோம். தலைவர் செயலாளர் பொருளாளர் நமது திருக்கோயில் திருப்பணிக்காக தரைதளம் கருப்புசாமி திருப்புக்கோயிலில் தரைதளம் பதித்து கொடுத்த அழகர்சாமி முருகன் ராஜாராம் அவர்களுக்கு நமது குண்டுவாரம் திருக்கோயில் நிர்வாக கமிட்டி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, திரு அழகர்சாமி அவர்கள் முருகன் அவர்களும் நமது கோயிலுக்கு பல வகையிலே உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தினந்தோறும் அழகர்சாமி அவர்கள் அங்கிருந்தே நேரடியாக பணிகளை கண்காணித்து நீங்கள் ஒரு பெரிய ஒரு வெற்றியாக நீங்கள் சிறப்பிச்சிருக்கீங்கன்னா அது அவங்க பங்குகளும் ரொம்ப முக்கியம். அவர்களுக்கு எங்கள் கமிட்டி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சிகள் துவங்கும்.
சுருஷ்டா. விசால் அவர்கள் ஸ்பீச்.